அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் மீன ராசியில் பிறந்த நண்பர்களே, இந்த 2025ஆம் வருடத்தில் தீபாவளி வருவதற்கு முன்பாக பிரம்மனால் திருத்தி எழுதப்பட போகிறது உங்களுடைய விதிகள். தீபாவளிக்கு முன்னாடியே இந்த ஒரு பலன், இந்த ஒரு விஷயம் நடந்தே தீருங்க. நடக்க போவதனை யாராலும் மாற்ற முடியாது. ஏன்னா எழுதப் போகிறவன், கொடுக்க போகிறவன், நடத்த போகிறவன் பிரம்மதேவன். மாற்றப் போகின்ற விதியின் பலன்கள் குறித்து தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே மீன ராசியில் பிறந்த நண்பர்களுக்காக சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்கள், குரு அதிசார பயிற்சி பலன்கள் பதிவு செஞ்சாச்சு. பதிவினை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பார்த்து பயனடைஞ்சுக்கோங்க. சேனலை விசிட் பண்ணியும் நீங்கள் இந்த பதிவுகளை பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம். இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரியுற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீன ராசியில் பிறந்த நண்பர்களே, உங்கள் ராசி அதிபதி குரு பகவான் 4ஆம் வீடான மிதுன ராசியில் இருக்காருங்க. அந்த மிதுன ராசியில் இருக்க போகின்ற இந்த குரு பகவான் அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி அதிசார பயிற்சியாகி கடகராசிக்கு போகிறாரு. தீபாவளி அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி வருதுங்க. அதுக்கு முன்னாடியே குரு அதிசார உச்சம் அடைகிறார். 2வது நவகிரகங்களினுடைய தலைவன் சூரிய பகவான் ஐப்பசி மாதம் துலா ராசியில் உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் நீசம் அடைஞ்சிடுவாருங்க. ஆனால் சூரிய பகவானுடைய வீடு அப்படின்றது சிம்ம ராசி. அதில் ஞானக்காரகன், மோட்சக்காரகன், முக்தியை கொடுப்பவன் கேது இருக்கார். இந்த 3 கிரகங்களுமே முக்கியம். ஏன்னா குரு உங்கள் ராசி அதிபதி. இப்போ மீன ராசிக்கு 6ஆம் வீட்டுக்கு உரியவர் சூரியன் 8ஆம் வீட்டில் போய் மறைகிறாரு. நிச்சயமாக மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு எதிரி, கடன், நோய் பிரச்சனைகள், இந்த 3 பிரச்சனைகளுமே தீரப்போகுதுங்க. இதில் 3ல் ஏதாவது ஒரு பிரச்சனையாவது தீரும். மிகப்பெரிய அளவு கடன் இருந்தால் கூட அது குறையுங்க. கடன் பிரச்சனை குறைவதற்குரிய பணம் எந்த வழியிலாவது கிடைக்குங்க. முக்கியமாக மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு வேலையின் ரீதியாக ஒரு மாற்றம், ஒரு வெற்றி நிச்சயமாக கிடைக்க சான்சஸ் இருக்குங்க. 6ஆம் வீடான சிம்ம ராசியில் கேது இருக்கிறாரு. 6க்குரியவன் நீசமடைஞ்சிருக்காரு. இந்த வேளையில் எதிரிக்கு மோட்சம், கடனுக்கு மோட்சம், நோய்க்கு மோட்சம், அதாவது எதிரியை அழைத்து விடுகிறார். கவலை வேண்டாம். உங்கள் ராசி அதிபதி உச்சமடைகிற நேரத்தில், அதாவது கடகராசியில் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கோங்க. அதிர்ஷ்டத்தை குறிப்பது 5ஆம் வீடுங்க. இந்த பிறவியில் நீங்கள் அடைய போகின்ற அதிர்ஷ்டத்தை இந்த குரு பகவானுடைய அதிசார உச்ச பெயர்ச்சி மூலமாக கிடைக்க போகிறது. அதை கொடுக்கக்கூடிய கிரகம் இந்த 6ஆம் வீட்டுக்குரிய கிரகம் 8ஆம் வீட்டில் நீசமடைகிறதாலும் 6ஆம் வீட்டில் கேது அமர்ந்திருப்பதாலும் மிகப்பெரிய நன்மைங்கிறது நடக்க போகுதுங்க. நிச்சயமாக இந்த நேரத்தில் மீன ராசியில் பிறந்தவங்க பிள்ளைகள் விஷயம், வாழ்க்கை துணை விஷயம், வேலை விஷயம், இந்த 3 விஷயத்திலையும் மாபெரும் நல்லது நடக்க போகுது. நிம்மதி கிடைக்க போகுதுங்க. இனி நமக்கு வேலை கிடைக்காது போல, அவ்வளவுதான், திருமண வாழ்க்கை அவ்வளவுதான் அப்படின்னு எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு வாழ்க்கையில் நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் மீண்டும் விளக்கேற்றி வைத்து மறுபடியும் தொடங்கி வைக்க போகிறார் பிரம்மன். அப்போ மிக முக்கியமாக இந்த 3 கிரகத்தினுடைய மாற்றத்தால் இது நிச்சயம் நடக்க போவது உறுதிங்க. மேலும் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் அடைஞ்சிருக்காரு. அவரை விதிக்காரகன்னு சொல்லுவோம். அப்போ விதிக்காரகன் வக்ரத்தில் இருக்கும்போது உங்கள் ராசி அதிபதி உச்சத்தில் இருக்கிறதால நிச்சயமாக விதியை வெல்லும் மதி உங்களுக்கு வேலை பார்க்குங்க. விதியை மதியால் வெல்லுவோம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஒரு மதி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏற்கனவே செய்த பிழைகளையும் தவறுகளையும் கஷ்டங்களையும் மாற்றி அமைத்து கொள்ள உங்களால் முடியுங்க. பெரிய ஆபத்து, தண்டனை, பெரிய வழக்கு பிரச்சனை போன்ற விஷயத்திலிருந்து தப்பிப்பீங்க. ஏன்னா விதிக்காரகன் இப்போ வக்ரத்தில் இருக்கிறாரு. ஆக மொத்தம் இந்த கிரகங்களினுடைய மாற்றத்தால் தீபாவளிக்கு முன்னாடியே இந்த மாற்றத்தை பிரம்மன் செய்ய போகிறாரு. அவர் எழுதிய விதியை மாற்றி எழுத போகிறார். அப்போ அதுக்குரிய சான்சஸ் உருவாகி இருக்குங்க. அவற்றை பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் முன்னோர்களுடைய மூதாதையர்களுடைய வழிபாடுங்க மற்றும் குல தெய்வ வழிபாடு. மிக முக்கியமாக பிரதோஷ வழிபாடு, சிவ வழிபாடை மறந்துடாதீங்க. தொடர்ந்து செய்யுங்க, நல்லது நடக்குங்க.
நல்லது நண்பர்களே, இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் நல்லதொரு வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.